தலைமுடி ரொம்ப உதிராமலும், ரொம்ப ட்ரை ஆகாமலும் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்த சரி செய்றதுக்கும் நமக்கு இது பயன்படுது. அப்போ பெஸ்ட்டா ஒரு ஹேர் பேக் போடணும். இதில எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கணும். முக்கியமாக அயர்ன், புரோட்டீன் இது ஹேரோட குரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால தான் ஹேர் ஃபாலே இருக்கு. ஸோ நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹேர் ஃபால்க்கான ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்னலா அப்போ நியூட்ரிஷன் கரெக்ட்டா இருக்கணும். அந்த மெடிசின் சாப்பிட்டேன், 10 நாள் சாப்பிட்டேன், 1 வாரம் சாப்பிட்டேன், எனக்கு ரிசல்ட்டே தெரியலன்னா, அதற்கான ரீசன் ரொம்ப நாளா உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கு இல்லைங்களா? ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது, ஸோ நீங்க ஒரு ஹெர்பல் மெடிசன நம்ம உள்ள எடுக்கிறோம்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி உணவும் நீங்க எடுக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே உணவும், மருந்தும் சேர்ந்தா மட்டும் தான் அந்த நோய்க்கான முழு நலம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் டயட் என்ன வேணா சாப்பிடுவேன், இல்ல சரியா ஹெல்த்தி ஃபுட்லாம் நான் எடுக்க மாட்டேன். இந்த மெடிசின் சாப்பிட்டே ஒரு 10 நாள்ல எனக்கு ரிசல்ட் தெரியணும்னா, ஹேர் ஃபால பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா டைம் எடுக்கும் அப்படின்னு